நீட் 2026 அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்டிஏ. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி போய் நான் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே அழகாக அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஆஃப் தி நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அதை போய் கிளிக் பண்ணோன்னா இந்த இது ஓப்பன் ஆகிடும் நம்மளுக்கு. ரைட்டா, இது ஓப்பன் ஆனதுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26க்கானது கொடுத்துட்டோம். யூஜி நீட்டு 26 ஏப்ரல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 26 வராது, 27ன்னு சொன்னாங்க. பட் 26 நைட்டு 10 மணிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. neet.nta.nic.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கு, டவுன்லோட் ஆகல அப்படின்னா 40759000 ரைட்டா, இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீட் யூஜி 2026@nta.ac.in. சில பேருக்கு வந்து டவுன்லோட் ஆகாது, சில பேருக்கு பிளடா இருக்கும், போட்டோ சரியா இருக்காது, இதெல்லாம் இருக்கும். இந்த இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க வந்து பேசலாம். சரி, டவுன்லோட் பண்ணிட்டேன், எப்படி சார் அட்மிட் கார்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, உள்ள போனதுமே நம்ம இங்க ஒரு 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு neet.nta.nic.in வெப்சைட்ல போனீங்கன்னா இங்க வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு இங்க அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீடைல் கேட்கும். அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் போட்டப்ப வச்சிருப்போம். தென் என்டர் பாஸ்வேர்டு. அந்த டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். நம்ம தான் ஓனா கிரியேட் பண்ணிருப்போம், அவங்க கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி பின், இது மூணுத்தையும் போட்டீங்கன்னா நம்மளுக்கு இமிடியேட்டா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல வந்து அட்மிட் கார்டு வந்து நம்மளுக்கு காட்டும். ரைட்டா, இந்த அட்மிட் கார்டு இப்படிதான் இருக்கும். நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா, ரோல் நம்பர் இருக்கா, கரெக்டா அப்ளிகேஷன் நம்பர் நீங்க போட்ட நம்பர் இருக்கா, உங்களுடைய நேம் இருக்கா, அப்பா நேம் இருக்கா, டேட் ஆஃப் பர்த் இருக்கா, இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டேட் கொடுத்துருப்போம், எக்ஸாம் சென்டர் கொடுத்துருப்பாங்க, என்ன டைம்ல நீங்க வரணும் அப்படின்றதெல்லாம் கிளியரா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு போட்டோ ஓட்ட வேண்டியது இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் நம்ம அப்லோட் பண்ணோம்ல, அதே போட்டோ நீங்க வச்சுக்கலாம். கேண்டிடேட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இந்த சிக்னேச்சர்ன்றது எப்போ போடணும், அட் த டைம் ஆஃப் இன்விஜிலேட்டர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ இங்கே ஒட்டணும். ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணுறப்ப போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வச்சிருப்போம், அதை வந்து இங்கே ஒட்டணும். ரைட்டா, அதை பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா 9176 55212 இந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணுங்க.